செம்பருத்தி. நாங்க பல லட்சம் செலவு செஞ்சு இந்த கல்யாணத்தை பண்ணாலும் இந்த பணம் பார்வதி கல்யாணத்துக்காக சுந்தர சேர்த்து வச்ச பணம். அது அன்பா உங்களுக்கு கொடுக்குறாரு. நீங்க வாங்கிட்டீங்கன்னா அவர் சந்தோஷப்படுவாரு, இல்லைன்னா வருத்தப்படுவாரு. வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. குடு பார்வதி. பாத்தீங்களா ரகு, நீங்க பணத்தை வாங்கின உடனே பார்வதி முகத்துல எவ்வளவு சந்தோஷம். நீங்க 2 பேர் லைஃப் லாங் இப்படி சந்தோஷமா இருக்கணும். ஓகே சார். சரி, டைம் ஆச்சு, நீங்க ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகே சார். மச்சான் சாரிடா, கை தவறி மிஸ் ஆயிடுச்சு. ஆதி சார் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாமா இல்ல வேண்டாமா? ஒரே குழப்பமா இருக்கே. சொல்லாம இருக்கிறது ரொம்ப தப்பு. ஃபர்ஸ்ட் ஆதி சாரை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிக்கலாம். இவனை இந்த போட்டோ விஷயத்தை இப்ப சொல்லக்கூடாதுன்னு தானே சொன்னேன். எங்க வந்துகிட்டு இருக்கான்? ஐயோ, கண்ணை பத்தி சொல்லிடுவானோ? என்ன ரகு இதெல்லாம்? முகூர்த்த நேரத்துல இப்படி கையில போட்டோட நின்னுட்டு இருக்க ரகு? சொல்லிடாத. ரகு யோசிக்கிறத பார்த்தா ரொம்ப முக்கியமான போட்டோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான போட்டோ? குடு. கம்பெனி லோகோவுக்காக எடுத்த போட்டோஸ். குட். இந்த நேரத்துல கூட ஆபீஸ் ஒர்க்க பார்க்கணுமா? இல்ல மேடம், அது எவ்வளோ அர்ஜென்ட்டான ஒர்க்கா இருந்தாலும் எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். போய் முதல்ல ரெடி ஆகு. ஓகே மேடம். இந்த ஓகே மேடம். ரூம்ல வச்சுட்டு வா. டேய் ரகு, என்ன காரியம்டா பண்ண பார்த்த? மேடம் தெரிஞ்சா என்ன ஆயிருக்கும்? சரி வா. வாடா வாடா. வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம். என்ன தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க ஃபேமிலி யாரும் வரலையா? அவங்க இன்னொரு மேரேஜுக்கு போயிருக்காங்க தம்பி, அதான் நான் மட்டும் வந்தேன். ஓகே, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஆபீஸ்க்கு வந்துடுறேன்.
ஒரு நிமிஷம் இருங்க, அப்புறம் கூப்பிடுறேன். இன்னைக்கு முகூர்த்தம் நிறைய இருக்குல்ல, அதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுவும் நெருங்கிய சொந்தக்காரங்க கல்யாணம் தான். இது சுந்தரத்தோட பொண்ணு கல்யாணம் இல்லையா, அதான் நான் வந்துட்டேன் தம்பி. சரி, நீங்க உட்காருங்க. சரிங்க தம்பி. ஆதி, ஆ? என்னாச்சு? கண்ணுல ஏதாவது தூசி விழுந்துருச்சா? அது ஒண்ணும் இல்ல, இடது கண் துடிச்சிட்டே இருக்கு. என்னது, இடது கண் துடிக்குதா? ஆமா, எனக்கும் பயமா தான் இருக்கு. இடது கண் துடிச்சா நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. பயப்படாத ஆதி, உன்ன மாதிரி நல்லவனுக்கு என்ன கெட்டது நடந்துற போகுது? எனக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னு நினைச்சு நான் பயப்படல. இந்த கல்யாணத்துல எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு ஒரு சின்ன பயம். என்ன சொல்ற ஆதி? என்னமோ நடக்க போகுதுன்னு என் சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லுது. என் வலது கண் துடிச்சப்பெல்லாம் எனக்கு நல்லது நடந்திருக்கு. இப்ப என்னோட இடது கண் துடிக்குது. ஏதோ கெட்டது நடக்க போகுது, ஆனா யாருக்குன்னு தான் தெரியல. நீ சொல்றத கேட்கும்போது பயமா இருக்காது. பார்வதி கல்யாணத்துல ஏதாவது ப்ராப்ளம் வருமா? நோ, இது அம்மா முன்னாடி நின்று அவங்க ஆசீர்வாதத்தோட நடக்கிற கல்யாணம். நல்லபடியா நடக்கணும். சரி, ஓகே, நீ பாத்துக்கோ. நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே ஆதி. மாப்பிள்ள ரகு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லாரு. காட் பிளஸ் யூ. எழுந்துரு. சார், நல்ல எழுந்து. ரகு, உன்னை நாங்க வேற யாரோன்னு நினைக்கல. ஆதி, அருண் மாதிரி உன்னையும் எங்க பசங்கள்ல ஒருத்தனாதான் நினைக்கிறோம். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும். என்ன தேவைன்னாலும் நீ தாராளமா கேட்கலாம். கேட்கறதுக்கு கூச்சப்படக்கூடாது. சரியா? ஓகே மேடம். மேடம்னு சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லணும். ரகு, அழாத. எழுந்து, அழக்கூடாது. சார், நல்லா இருப்பா. காட் பிளஸ் யூ. ரகு, உன்னை யாராவது நீ யாருன்னு கேட்டா நீ இந்த ஆதிக்கடவுர் குடும்பத்தை சேர்ந்தவன்னு தைரியமா சொல்லு. நான் உனக்கு அந்த உரிமையை கொடுக்கறேன். ஆதி, நில்லுங்க. இவ்ளோ அவசரமா எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல, என்னோட இடது கண் துடிச்சிட்டே இருக்கு. அது சரியா வர வரைக்கும் மனசு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கும். ஏதாவது கெட்டது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆர் யூ கிரேசி? இதையெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இங்கிலீஷ் கல்ச்சர்லாம் நான் நம்ப மாட்டேன், ஆனா தமிழ் கல்ச்சர்ல நம்பிதான் ஆகணும். என்ன வலது கண் துடிச்சா நல்லது நடக்கும்னு அம்மா பார்வதி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என் லைஃப்லயும் நடந்திருக்கு. இப்போ என்னோட இடது கண் துடிக்குது. நெகட்டிவ் சிம்டம்ஸ். டே இருந்தா நைட்டுன்னு ஒன்று இருந்து தானே ஆகணும். ஓகே, நீங்க ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றீங்க. சரி, இப்போ எங்க போறீங்க? என் கண்ணு துடிக்கிறது சரியாகணும்னா நான் உடனே மேஜிக் மெடிசன் எடுத்துக்கணும். வாட்? மேஜிக் மெடிசனா? நம்ம ஹெர்பல் பியூட்டி கம்பெனியோட லோகோ பார்த்திருக்கல? யா, பாத்திருக்கேன். 2 ஐஸ் இருக்கும். அந்த கண்ணை கொஞ்ச நேரம் பார்த்தா போதும், இந்த கண்ணு துடிக்கிறது சரியாயிடும்.
மனசுல பாரம் இருந்தா கூட அந்த பாரம் அப்படியே குறைஞ்சிரும். அதெல்லாம் என்ன நந்தினி வரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கலாம். ஆனா இப்போ உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டேனே. என் கண்ணை நல்லா பாருங்க ஆதி. உங்க கண்ணு துடிக்கிறது உடனே சரியாயிடும். அப்படி சரியாகலன்னா அப்புறம் கேளுங்க. என்ன அந்த பக்கம் திரும்பிட்டீங்க? நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? Come on, Adi. Look my eyes. பாருங்க ஆதி. கண்ணு துடிக்கிறது சரியாயிடுச்சா? இல்ல நந்தினி, முன்னாடி இருந்ததை விட அதிகமா துடிக்குது. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, உன் கண்ணு அழகா தான் இருக்கு. ஆனா அந்த லோகோ கண்ணுல ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. சோ அந்த கண்ணை பார்த்தா என் கண்ணு சரியாயிடும். வா நந்தினி. பாத்தியா நந்தினி? ஆமா ஆதி, நல்லா ஆயிடுச்சே. தேங்க்யூ. உன்னை பார்த்தா எல்லாம் சரியாயிடும்னு எனக்கு தெரியும். நந்தினி, இந்த லோகோ டிசைனை தான் நான் மேஜிக் மெடிசன் சொன்னேன். ஒரு நிமிஷம் கூட இருக்காது, நான் இந்த லோகோ டிசைனை பார்த்துட்டு நின்னேன். அதுக்குள்ள என் கண்ணு துடிக்கிறது சரியாயிடுச்சு. இந்த கண்ணில் ஏதோ மேஜிக் இருக்கு நந்தினி. எஸ், என் பலூன் இங்க விழுந்துருச்சு. பலூனா? தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்யூ. ஓகே நந்தினி, டைம் ஆச்சு, போலாமா? ஹலோ, யா, 1 minute. யா, சொல்லுங்க மிஸ்டர் குமார். உயிரோட்டம் உள்ள ஏன் கண்ணை விட உன் கண்ணுல அப்படி என்ன இருக்கு? பேப்பர் பிரிண்ட்ல மேஜிக் இருக்குன்னு ஆதி நம்புறாருன்னா இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்னன்னு கண்டுபிடிக்கணும். நான் கல்யாணம் பண்ணிக்க போற ஆதி எனக்கு தான் முழு சொந்தம். என்ன மட்டும்தான் அவர் பாராட்டணும்.
கேவலம் பொம்மை கண்ணு. உன்னை பாராட்டினா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு ஒரு வழி பண்றேன். ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அவ்யாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் திரப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்பட்சதே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ. ஹாய் ஹாய் வா உட்காரு. ஓம் பவஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ, ஓம் சுபஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ, ஓம் பூர்ணவஸ்வாஹா அக்னியே பிரஜாபதியே இதன் நமஹ, ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னியே இதன் நமஹ, ஓம் கிருஷ்ணவே ஸ்வாஹா கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ, ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ, ஓம் பிரஜாபதியே ஸ்வாஹா பிரஜாபதியே இதன் நமஹ, ஓம் ருத்ராய ஸ்வாஹா ருத்ராய வசுபதியே இதன் நமஹ, ஓம் பூ ஸ்வாஹா வாயுவே இதன் நமஹ, கிருஷ்ணவே பரமாத்மனே இதன் நமஹ, ஓம் சூர்யாய ஸ்வாஹா சூர்யாய இதன் நமஹ, ஓம் பிரஜாபதியே ஸ்வாஹா ஓம் மகாலட்சுமி சவித்மஹே விஷ்ணுபத்னி சதீமஹி தன்னோ பிரச்சோதயாத். கெட்டி மேளம் கெட்டி மேளம். மாங்கல்யம் தந்துநானே நாம ஜீவன ஹேதுனா கட்டே வந்தாவி சுபகே ஜீவ சரதாம் சதம் சர்வமங்கலமாங்கல்யே ஸ்ரீ சர்வார்த்தசாதிகே சரண்யே த்ரயம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே சதமானம் பவதி சதாயிதே த்ரியாணி தாண்யம் உமா உமா என்ன ஆப்பிளுக்கு குறி வைக்கிறா? ஏய் புளி முட்டை என்ன? அதான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, வாங்க கிளம்பலாம். என்னது கல்யாணம் முடிஞ்சிருச்சா? என்ன ட்ரீமா? அப்படியே ஒண்ணு போட்டனா அங்க நல்லா பாரு, இன்னும் மாப்பிளையே வரல. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய கனவா? நமஹ, ஓம் கௌரிபுத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ, ஓம் அவ்யாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ. ஆமா கனவுதான். சின்னத்தை தான் ஆதி மாமா பார்வதியோட டெமோ கல்யாண சீடிய போட்டு காமிச்சு கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்லிருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? ச்சே. ஓம் சர்வாண அவ்யயாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரீப்ரியாய நமஹ, ஓம் சர்வாத்மகாய நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகார்ச்சிதாய நமஹ. என் குடும்பத்தை தவிர எனக்கு இருக்கிற ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தான். அங்கிள் இது பார்வதி அக்கா தானே? எனக்கு தெரியலமா. ஆன்ட்டி ஆன்ட்டி இது பார்வதி அக்கா தானே? எனக்கு தெரியல பாப்பா. ஆன்ட்டி என்னம்மா? இது பார்வதி அக்கா தானே? இல்லம்மா, எனக்கு தெரியல. இது பார்வதி அக்கா தானே? இல்ல தெரியல. பார்வதி அக்கா கிட்ட எப்படி தருது?
ஐயோ, இந்த குடிச்ச கையில எப்படி இந்த போட்டோ? அம்மா சம்மதிச்சாங்கன்னா கல்யாணம் கூட பண்ணிப்பேன்.